வணக்கம் கைஸ், நான் தான் உங்க ஹாஃப் பாயில் பொண்ணு. உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த சேனலோட எடிட்டர் அண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க கொரோனாவால அஃபெக்ட் ஆகி இன்னைக்கு அவங்களுக்கு 14th டே அண்ட் ஃபைனலி நாளைக்கு அவங்களுக்கு இதுல இருந்து ரிலீஸ் கிடைக்க போகுதுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அவங்க என்ன சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, அவங்க வீட்டில் இருக்க 4 பேருமே கொரோனாவால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இது எப்படி வந்திருக்கும், ஏன்னா மோஸ்ட்லி யாரும் வெளியில அவ்வளோக்கா ஸ்டெப் அவுட் ஆகல. அப்படிங்கிறப்ப இது எப்படி வந்திருக்கும், அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்களோட மென்டல் ப்ரெஷர் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தட் எனக்கு இருந்த கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கறனால தாங்க இது. ஸோ என்னோட ஃப்ரெண்டு சென்னையில இருந்து வீடியோ கால்ல நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் கானி அவர்களே. வணக்கம் ஹாஃப் பாயில் பொண்ணு, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ ஃபைன், பெட்டர், ரெக்கவரிங். ஆக்சுவலா நல்லா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி ஆஸ் யூ நோ, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்ணனால இது வந்துச்சு அண்ட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ அதை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நிறைய கேள்விகளோட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எப்படி இருக்கு நீ இப்போ? நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தேன். இப்போ வந்து பெட்டர், ஒரு அளவுக்கு நார்மல் சீக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும்னு சொல்லலாம். பட் நாட் ஸோ ஃபுல்லி ரெக்கவர்ட். இன்னும் இட்ஸ் a லாங் வே டு கோ. பட் ஹோப்ஃபுல்லி நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். நாளைக்கு ரிலீஸ். ஆக்சுவலா 14 days கழிச்சு நாளைக்கு தான் வந்து எங்க வீட்டை வந்து சீல்லாம் பிரிக்க போறாங்க. நாங்க வந்து ஸ்டெப் அவுட் ஆக போறோம். ஸ்டெப் அவுட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. தெரியும், எனக்கு உன்னோட கவலைகள் உன்னோட குரல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தனால எனக்கு நல்லாவே புரியுது நாளைக்கு உனக்கு எப்படி இருக்குங்கிறது. அண்ட் நான் ஃபர்ஸ்டாவே உங்ககிட்ட கேட்ட அதே கொஸ்டின் தான் நான் கேட்குறேன். நீ வந்து இதை எல்லாருக்குமே வெளியில கொரோனா வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா நம்மளுக்கு இதெல்லாம் வர சான்சஸ் இருக்கு, ஏன்னா வெளியில போகாம நீ காஷியஸா இருந்தியா, எப்படி இது வந்துச்சுன்னு, லைக் 4 பேருக்கும் வந்திருக்குங்கிறனால எப்படி இது வந்திருக்கும்னு நீ நினைக்கிற? பிகாஸ் நான் உங்க கூட பேசினதுல இருந்து நீ சொன்னல வெளியில எல்லாம் அவ்வளவு போறது இல்ல, ஜஸ்ட் சும்மா பக்கத்துல ஏதோ. சோ யா கரெக்ட். என்னன்னா நான் வந்து எல்லாரும் ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் நான் பேசிக்கா. என்னன்னா நம்மளுக்குலாம் வராது, நம்ம தான் மாஸ்க் போட்டுருக்கோமே, நம்ம தான் ஹேண்ட் சானிடைசர்லாம் பண்ணுறோமே, பக்கத்துலயே வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர் போட்டு வச்சு அடிக்கடி கை கழுவிக்கிறோமே அப்படின்ற மாதிரி நம்மளாம் எவ்வளவு பெரிய இம்யூனிட்டி பாடி தெரியுமா நம்மளாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க யாருமே ஸ்டெப் அவுட் ஆகல. ஸோ இந்த 3 months லாக்டவுன்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்க என்ன பண்ணோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு தூங்குறது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல எங்களுக்குலாம் கொரோனா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பார்க்கல. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுனாக்கா, ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. ஸோ எங்க வீட்டில் 4 பேர், அப்பா, அம்மா, நான், தங்கச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு லைட்டா உடம்பு சரியில்லாம போச்சு. பட் அப்பாவுமே வெளில போனது கிடையாது. எப்போ வெளில போவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கிராசரிஸ் வாங்குறதுக்கும் லைக் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கும், அதுவும் மாஸ்க்லாம் போட்டுட்டு நார்மல் ப்ரொடெக்ஷனோட போயிட்டு உள்ள வந்தோடனே ஹேண்ட் வாஷ்லாம் பண்றதுலாம் தான் உண்டு. பட் எப்படி வந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. பட் ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் அப்பாவை வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்த உடனே அப்பாவை ஐசோலேட் பண்ணி நாங்கெல்லாம் வேற ஒரு ஃப்ளோர்ல வந்து நானு, அம்மா, தங்கச்சி எல்லாம் தங்கிட்டோம். பட் எங்களுக்கே தெரியாம திருப்பி அந்த நைட்டே வந்து எங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் எங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆனது. ஜுரம் வந்தது ஆரம்பிச்சது அப்படிதான் ஆரம்பிச்சது. ஓகே. அண்ட் ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் லாஸ்ட் வீக் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தப்போ உன்னோட வாய்ஸே பயங்கர டல்லா இருந்தது. இது வரைக்கும் நிறைய உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போலாம் நான் பேசியிருக்கேன், ஆனா இவ்வளோ லோவா உன்னோட வாய்ஸ் போய் நான் கேட்கல. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ அவ்வளோ ஒரு ஜாலியான பர்சன், வெளியிலே காமிச்சிக்க மாட்டேன், பட் ரொம்ப டவுனா எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ உன்னால கண்டிப்பா முடிஞ்சிருந்ததுன்னா நீ அப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஸோ எப்படி ரொம்ப பிசிக்கல் பெயினா, லைக் என்ன கோ த்ரூ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்? ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்மளுக்கு இங்க வந்து சென்னையில வந்து நிறைய விட்டு மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு நார்மலா உடம்பு சரியில்லாம போச்சு. கொரோனா இல்லாம நார்மல் ஃபீவர்லாம் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க இருந்துச்சு. ஸோ நாங்க இனிஷியலா என்ன நினைச்சோம்னா, எங்களுக்கு எல்லாருக்குமே நார்மல் ஃபீவர் தான், நாங்க தான் எங்கேயுமே வெளியில போறியே, நாங்க தான் சானிடைஸ் பண்ணிருக்கோம், நாங்க தான் மாஸ்க் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இனிஷியலா வந்து உங்களுக்கு என்ன தெரியும், நார்மல் ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், உடம்பு சரியில்லாம ஜுரம் வரும், அப்படியே கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க.
சாப்பிடவே பிடிக்காது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான், பேசிக்கான ரொம்ப மைல்டான சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. பட் 4 பேருக்குமே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு லைட்டா பீதி ஆயிடுச்சு. லைட்டா ஐயோ என்னடா இது 4 பேருக்குமே அஃபெக்ட் ஆயிடுச்சு, அப்போ நம்மளுக்கும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல வந்து நாங்கள் வந்து நார்மலா பேராசிட்டமால் நார்மலா லைக் சாப்பிட்றது வந்து கான்சியஸாக சாப்பிட்டு பேராசிட்டமால் எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருந்தோம். பட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து இது கொரோனான்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. பட் அந்த ஃபீவர் வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபீவருக்கும் நார்மல் ஃபீவருக்கும் ஒரு எவிடென்டான ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. என்னன்னா நார்மல் ஃபீவர் வரும்போது ஒரு சர்டன் லெவல் ஆஃப் சஃபரிங் அண்ட் பெயின் அண்ட் அந்த க்ளூமினஸ் இருக்கும்னா, இது வந்து மல்டிப்ளை பை 5 போட்டுக்கோங்க. அப்போ அவ்வளோ ஃபீவர் வரும். அவ்வளோ ஃபீவர் இருந்துச்சு, அவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு, அவ்வளோ பாடி பெயின் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாத எக்ஸ்டென்ட் போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கே போகணுமே. ஓகே ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு போகணும். ஓகே, ஸோ இன்னொரு கொஸ்டின்னா, நீங்க டெஸ்ட்டுக்கு போனீங்க, அங்க போனதுக்கு அப்புறம் ஏன்னா உனக்கு வந்துட்டு ஹோம் குவாரண்டைன் கரெக்டா, நீ வீட்டில் குவாரண்டைன் ஆயிருந்த அண்ட் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்லையும் குவாரண்டைன் ஆகுறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ், நீங்களாவே கேட்டு ஹோம் குவாரண்டைன் கேட்டு வந்தீங்களா, இல்லை என்ன ப்ரொசீஜர் அங்கே எக்ஸாக்ட்லி என்ன ஃபாலோ பண்றாங்க? ஸோ இந்த 3 நாள் எங்களுக்கு ஜுரம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, நீ போய் டெஸ்ட் எடுத்துடு, நீ டெஸ்ட் எடுக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே வீட்டில் வந்து அப்பா 60 years old, அம்மா 57 years old. லக்கிலி 2 பேருக்குமே சுகர் பிபி எதுவுமே கிடையாது, மிச்சம் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. தங்கச்சி வந்து ஷீ இஸ் லைக் 16 years old, சின்ன பொண்ணு. ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணேன், எங்கள் ஏரியாவில் எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு டெஸ்ட்டு கொடுத்தேன். 2 நாளில் எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 4 பேருக்குமே பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க சென்னையில், ஓமந்தூர் எஸ்டேட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு வீட்டுக்கிட்ட. நான் பயந்துட்டேன், ஐயோ நம்ம ஆம்புலன்ஸ் வெளியில இருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம், நம்மளையோ குடும்பத்தோட உள்ளே ஏற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் உள்ளே ஏறி உட்காந்துட்டு நம்மளுக்கு போச்சு தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யாருமே ஆம்புலன்ஸ்குள்ளே ஏறாத ஒரு பர்சன், நார்மல் ஜென்ரிக் ஒரு நார்மல் பர்சன் திடீர்னு எனக்கு குடும்பத்தோட ஆம்புலன்ஸ் ஏற்றினோடனே எனக்கு அப்படியே லபுக்குன்னு அடிச்சுக்கிச்சு. ஸோ அப்படியே போயிட்டு நாங்கள் போன உடனே என்ன ஆச்சுனாக்கா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து லங்ஸு எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இதெல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு ஒரு டாக்டர் வந்து எங்களை கேட்குறாங்க, உங்களுக்கு எதனா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, உங்களுக்கு எதனா மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கா, நீங்கள் எதனா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா, ஆர் யூ ஆல் ரைட், நார்மல் பர்சனுக்கு கொரோனா வந்திருக்கா, இல்லை உங்களுக்கு எதனா அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, எதனா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களால் எதனா எமர்ஜென்சி லைக் எதனா வந்து பிரெத்லெஸ்னஸ் ஆகுது, ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது, உடனே உங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி வர முடியும், எங்கள் வீட்டில இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து இட் இஸ் லைக் 2-3 minutes ட்ராவல் தான். ஸோ காரில் எடுத்தனா டக்குன்னு போயிடலாம். அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறதுனா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறதுனா there is a set of rules to be followed. ஹாஸ்பிட்டலில் எப்போ அட்மிட் பண்ணுவாங்கனாக்கா, உங்களுக்கு லங்ஸில் பிரச்சனை, நீங்கள் ரொம்ப தம் அடிக்கிறீங்க, ரொம்ப லைக் ஸ்மோக் பண்ணுவீங்க, ஆல்கோஹால் இன்டேக் இருக்குது, ஆல்ரெடி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஹைப்பர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை ஹார்ட் டிசீஸ் எதனா இருக்குது, எதனா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல இருக்குது அப்படின்ற பட்சத்தில் they are asking you to admit in the hospital because கான்ஸ்டன்ட்டாக உங்களோட வைட்டல்ஸை வந்து அவங்க லைக் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதனா ஒரு பிரச்சனை காம்ப்ளிகேஷன்ஸ் ஆன உடனே அவங்க ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, உங்களுக்கு மைல்டாக தான் சிம்டம்ஸ் இருக்குது, யூ வில் பி ரெக்கவர்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் டாக்டருக்கு வந்துச்சுனாக்கா நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அண்ட் ஓகே, நீங்க இப்போ ஹோம் குவாரண்டைன் வந்தாச்சு அண்ட் இப்போ மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன மாதிரி வீட்டுக்கு சீல் வச்சாங்க, வெளியில சுத்தமா போகவே முடியல. எப்படி அந்த மென்டல் ஸ்டேட் ஒன்று இருக்குல்ல, ஆல்ரெடி எல்லாருமே லாக்டவுன்ல இருந்தாலும் இது வந்து இப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம லாக்டவுன்ல இருக்கோமோ ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அண்ட் இப்போ 4 பேரும் வீட்டில் சஃபர் பண்ணிட்டு இருக்கோம், பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, எப்படி அந்த டே டு டே ஆக்டிவிட்டி பண்றது அண்ட் அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றது, எப்படி 4 பேருமே மென்டல் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணீங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, உனக்கு வந்து ஓகே உனக்கு மேபி ஃபீவர் அண்ட் ஹெட்ஏக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்கும், சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பா வேரி ஆயிருக்கும் இல்லையா 4 பேருக்கும். அதுல 4 பேருக்கும் எப்படி கொஞ்சம் பேருக்கு மைல்டு அண்ட் கொஞ்சம் அதை விட சிவியர் அசிம்டமேட்டிக்
அந்த மாதிரியா? ஸோ அதை பத்தியும் அண்ட் இந்த குவாரண்டைன் பண்ணி வீட்டை சீல் வச்சு வீட்டுக்குள்ள 4 பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறப்போ அந்த மென்டல் ஸ்டேட், அதுவும் வந்து உனக்குன்னா காலே அடங்காது, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கணும். ஆல்ரெடி லாக்டவுன்ல ஃபோர்ஸ்ஃபுல்லி வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? இதுல வந்து அல்டிமேட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 3 மாசம் நான் ஆல்ரெடி லாக்டவுன்ல தான் இருந்தேன். நான் வெளியில எல்லாம் எங்கேயும் போல, மேஜரா எங்கேயும் டிராவல் பண்ணல. என்னோட வண்டி எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டேன். இவனுக்கு யூஸ் இருக்கா, நீ ஒரு டாக்டரா இருந்தா என்னோட கார் எடுத்துக்கோ, உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்களா இருந்தா என்னோட பைக் எடுத்துக்கோ, நீ யூஸ் பண்ணிக்கோ சொல்லி எனக்கு வண்டியே வேணாம் சொல்லி நான் கொடுத்தேன். நீ வந்து பாத்துடான்னு சொல்றப்போ நான் தான் வெளியில போறது இல்லையா, எனக்கெல்லாம் ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து ரொம்ப அல்டிமேட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கொரோனா பாசிட்டிவ்னு டெஸ்ட் ரிசல்ட் வந்தது என்னோட பர்த்டே அன்னைக்கு. உனக்கு ஞாபகம் உனக்கு விஷ் பண்ணலாமா இல்ல ஆறுதல் சொல்லலாமா நீ யோசிச்சு பல நேரத்தை நான் வெயிட் பண்ணேன். கரெக்ட். என்னன்னா மார்னிங் காலையில போன் பண்ணி சொல்றாங்க பாசிட்டிவ்னு. எங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த சிடி ஸ்கேன்லாம் எடுத்து எங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து என்னென்னலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நானும் வீட்டுக்கு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி இன்னொருத்தர் வராங்க, வீடு ஃபுல்லா டிஸ்இன்ஃபெக்டன்ட் அடிக்கிறதுக்காக. அப்படியே பெரிய மாஸ்க் எல்லாம் போட்டு லைக் அப்படியே ஸ்ப்ரே எல்லாம் பண்ணு. எனக்கு வந்து ஐயோ பெரிய வியாதி, இது வந்து நம்ம என்னவோ பண்ணிட்டோம், நம்மளை மட்டும் தனியாக எங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ரோட்ல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்களாம் கொரோனாவா அப்படின்ற மாதிரி அப்படியே பாக்குறாங்க. திடீர்னு இன்னொரு டெம்போ சின்ன யானை வருது, வந்து அதுல இருந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு, உருட்டு கட்டை அந்த மாதிரிலாம் எடுத்து ஃபுல்லா வீட்டை ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்டே ஃபுல்லா பிளாக் பண்ணி ஒரே ஒரு ஆள் போட்டு போயிட்டு வர மாதிரி இன்கேஸ் வெளில போனோம்னா எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி வச்சுறாங்க. எங்க எல்லாருக்குமே லைக் நாங்க 4 பேருமே அப்படியே ஃபேமிலியா வந்து உட்காந்து இப்ப என்ன பண்ண போறீங்க சிவாஜி அப்படின்ற ரேஞ்சுக்கு நாங்க வந்து அப்படியே 4 பேரும் சுத்தி உட்காந்து அப்படியே இப்படி உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மென்டல் ஸ்டேட் வந்துடுச்சு. ஓகே நம்மளுக்கு இப்ப கொரோனா, இப்ப ஒன்றும் பண்ணோம், இப்ப நீங்க பாஸ்டா மாத்த முடியாது. உங்களோட வீடியோலயே நீங்க சொல்லிருப்பீங்க ரொம்ப ஓவர்லாம் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா, சரி நடந்துச்சு, இப்ப இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுங்கிறது மட்டும் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இது எப்படி வந்தது, இது ஏன் நம்மளுக்கு வந்தது, இதை வந்ததுனால நம்ம இதெல்லாம் ஆயிடுவோமோ அந்த மாதிரிலாம் நாங்க திங்க் பண்ணவே இல்லை. நாங்க ஒரு பாயிண்ட் எவ்வளவு நேரம் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, 14 நாள் உட்காந்து நமக்கு எப்படி வந்தது யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்ல. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயின் ஃபோக்கஸாவே இருந்துச்சு. பிளஸ் வி ஃபாலோட் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸை ஃபாலோ பண்ணி நாங்க வந்து எங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி நாங்க வந்து இப்போ லைக் எவ்ரி ஒன் இஸ் ஃபெல்ட் பெட்டர். இப்போ வந்து எல்லாமே ஃபுல்லி ரெக்கவர் ஆகி ரெடி கொரோனா ரெடி ஆயிட்டு நாங்க. சூப்பர். ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ். நான் நேற்றே உங்ககிட்ட சொன்ன மாதிரி. அண்ட் இது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, லைக் நீ சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரியான பேசிக் திங்ஸ் வந்து அவங்க ஒன்று ஃபாலோ பண்ண சொன்னாங்க மீன்ஸ் அஸ் அ ஃபேமிலி? இந்த மாதிரி இது டேப்லெட்ஸ், ஹெவி டேப்லெட்ஸ், அப்நார்மல் டேப்லெட்ஸ் அதெல்லாம் விட்டுடலாம். அது போக இந்த டே டு டேல சில ஹெல்த்தி ஐட்டம்ஸ் எல்லாம், இந்த கபசுர குடிநீர்லாம் சொல்றாங்களா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொன்னாங்களா? இதெல்லாம் நீங்க டே டு டே ரொட்டீன்ல வச்சுக்கோங்க, இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள், ஸோ தட் ஒரு ப்ரிகாஷனுக்காக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னா. ஏன்னா ஒன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு ஆப்போசிட்ல நம்ம ரீட் பண்ணோம்னா இல்ல இது வந்து பொய்யான தகவல், லெமன் போட்ட தண்ணியில அந்த தண்ணி குடிச்சா நல்லதுங்கிறாங்க, இன்னொரு சைடு அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறாங்க. ஸோ உனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்க சொன்னதை நீ ஃபாலோ பண்ணி நீ அதுல இருந்து வெளியில் வந்திருக்கேங்கிறனால இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம என்ன பண்ணி நம்மள கொஞ்சம் இன்னுமே வீட்ல என்னெல்லாம் பண்ணி கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க முடியும்? என்னன்னா இப்ப எனக்கு கொடுத்துருக்க அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் சொன்னேன் இல்லையா, நான் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது நீங்க எல்லாருமே பண்ணலாம். லைக் நார்மலா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் நீங்க அதை பண்ணீங்கன்னா எந்த சைட் எஃபெக்ட், இதெல்லாம் நேச்சுரல் திங்ஸ் தான், நார்மல் திங்ஸ் தான். ஒன்றும் பெரிய லைக் ஏன்னா கொரோனாக்கு இன்னும் கியூர் கண்டுபிடிக்கல, இன்னும் வேக்சின் எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ நோ பர்டிகுலர் பிக் மெடிசன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, இனிஷியலா எங்களுக்கு என்ன இருந்துச்சுனாக்கா, எங்களோட சிம்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீவர், நெக்ஸ்ட் வந்து பாடி பெயின், பயங்கரமான பாடி பெயின், நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல் தெரியாது, ஏதோ சாப்பிட்றீங்கன்னு தான் தெரியும், ஆனா என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரியாது. இப்போ வந்து அகர்பத்தி ஆர் ஃபினாயில் போட்டு வீட்டை கிளீன் பண்ணுவோம். ஃபினாயில் போடும்போது ஃபினாயில் மாதிரி ஏதோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் வருதுன்னு மட்டும் தான் தெரியும் தவிர அந்த ஃபினாயில் ஸ்மெல் எங்களுக்கு தெரியாது. ஓகே, சாப்பிட்றது வந்து தோசை சாப்பிட்றேன், சட்டி தொட்டி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா வந்து மண்ணு மாதிரி தான் ஏதோ இருக்கும், லைக் உள்ள போகவே போகாது, எங்களோட அப்படைட் போயிருச்சு, சாப்பிடுற தன்மை போயிருச்சு. லைக் 4 பேருமே இப்படி ஆனதுனால, 4 பேருமே டயர்டா இருக்கிறதுனால
யாருமே எங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ண முடியாது, எங்களை ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல நாங்க சஃபர் பண்ணோம் தான். முதல் ஒரு 4-5 நாள் வந்து சாப்பாட்டுக்கு கூட லைக் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க. என் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அண்ணா, அவங்க ஃபேமிலிலாம் வந்து ரொம்பவே கேர் எடுத்து டிஸ்போசபிள் பாக்ஸஸ்ல வந்து ஃபுட் ஃபில் பண்ணி 3 வேளை வந்து எங்க வீடு வாசல்ல வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்க வெளியில அவங்க போனதுக்கு அப்புறம் வெளியில போய் எடுத்துட்டு நாங்க வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதை வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணுவோம், யார்கிட்டயும் கொடுக்காம. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5-6 டேஸ் நடந்துச்சு. என் வீடு மேல இருக்க டெனன்ட்டும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. வந்து இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்க போய் எடுத்துப்போம். அப்புறம் நாங்க வந்து இங்க இருந்த வாய்ஸ் மட்டும் தான் அனுப்புவோம். லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு சொல்லுவோம், எங்களுக்கு இது கொடுத்துருக்கு, நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படி சொல்லுவோம். நான் அவங்க சரி சரி கொடுத்துட்றேன், அந்த மாதிரி தான் வாய்ஸ் மட்டும் தான் டிராவல் ஆகும். மீட் பண்ணதே கிடையாது. 14 நாள் யாரையும் மீட் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ என்ன நாங்க பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க கூட பண்ணலாம். லைக் நார்மல் ஜென்ரல் பீப்புள் பண்ணாக்கா வெரி குட் ஃபார் ஹெல்த். இம்யூனிட்டி சிஸ்டம்ஸ்லாம் பயங்கரமா பூஸ்டப் ஆகும். என்னன்னா காலையில எந்திரிக்கிறீங்க 6 o'clock 7 o'clock எந்திரிச்ச உடனே கபசுர குடிநீர் அப்படின்ற ஒரு குடிநீரை, ரொம்ப கேவலமா இருக்கும் டேஸ்ட், பட் ஆனா அது நீங்க குடிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. அதை குடிச்சிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு கொஞ்சம் டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டீங்கன்னாக்கா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் அது தாங்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க என்ன சாப்பிடணும்னாக்கா, உங்களால சாப்பிடவே பிடிக்காது, சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்துலயும் நீங்க சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டாதான் வந்து கியூர் ஆகும் சீக்கிரமா. சாப்பிடும் போது மார்னிங் ஏதோ இட்லியோ சட்னியோ தோசையோ கிச்சடியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஒரு முட்டை எக் ஒயிட் மட்டும் நீங்க வந்து பெப்பர் போட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் 11 மணிக்கா வந்து ஒரு ஃபுல் ஆரஞ்சு ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு ஃப்ரூட் இஸ் ஃபுல் ஆஃப் சிட்ரஸ் அண்ட் லைக் அது விட்டமின் சி இருக்கு. ஆரஞ்ச் ஃப்ரூட் இஸ் லைக் வெரி வைட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்ச் ஃப்ரூட் வந்து கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணிக்கா வந்து ஒரு வெஜிடபிள் சூப் ஆர் சம் இன்டேக் சூப்போ ஆர் சம் ஜூஸ் வந்து சிட்ரஸ் அது இருக்கிற ஜூஸ் நிறைய குடிச்சாக்கா ரீஜென்ரேஷன் ஆஃப் டிஷ்யூஸ்லாம் சீக்கிரம் நடக்குங்கிறதுனால இந்த லெமன், லிச்சி, ஆரஞ்சு, சாத்துக்கொடி இது எல்லாமே லைக் ஜூஸா நாங்க குடிக்க ஆரம்பிச்சோம். இது ஜூஸ் எப்படின்னாக்கா நிறைய சக்கரை போட்டு அப்படிலாம் கிடையாது, சக்கரைலாம் இல்லாம சால்ட்லாம் கம்மியா அப்படி குடிக்கணும். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் சாப்பிடுவீங்க, இல்லை நார்மல் லஞ்ச் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது சாப்பிடுவீங்களோ சாப்பிட்டுட்டு எல்லாமே ஸ்பைசி அண்ட் ஆயில் ஃபுட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ப்ராப்பர் டயட்ல நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி 3 மணி டைம்ஸ்ல வந்து திருப்பி பசிக்கும். என்னன்னா சுண்டல் வந்து ஈவினிங் டைம்ல கம்பல்சரி சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், பேசிக்காவே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், அதனால எக் ஒயிட்டும் சாப்பிட்றோம். ஸோ 3 மணி வாக்குல ஒரு சுண்டல் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் சாப்பிடணும். எல்லாமே நடுவுல கேப் சுண்டல், என்ன சுண்டல் வேணாலும், பாசிப்பயிறு சுண்டல், வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பட்டாணி, ஏதோ ஒன்று முளைக்கட்டின பயிர், ஏதோ ஒரு சுண்டல் நீங்க வந்து ஈவினிங் ஒரு ஃபுல் கப் எடுக்கணும். அதுல வந்து தாளிச்சு கீழிச்சு ஸ்பைசி போட்டு அப்படிலாம் கிடையாது, வெறும் வேக வச்ச சுண்டல் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க நட்ஸ் நிறைய சாப்பிடணும். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட் இந்த மாதிரி வகைகள் நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆயிடும். ஈவினிங் ஆன உடனே திருப்பி காஃபி டீயோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு நைட்டு டின்னர் சாப்பிடும் போது சப்பாத்தி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு திருப்பி நைட்டு ஒரு ஃபுல் எக்கு வந்து பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்து தூங்கிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இது டயட் சார்ட்டு. பிளஸ் உங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பெருசா கொடுக்கல, எங்களுக்கு பேராசிட்டமால் தான் கொடுத்தாங்க. ஃபீவர் இருந்துச்சுன்னா பேராசிட்டமால், பாடி டயர்ட்னஸ் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து காஃப்லாம் இருந்துச்சு, ரொம்ப லைக் வீக்கா இருக்கீங்கனாக்கா ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க, மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, ஜிங்க் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மல்டிவிட்டமினும் ஜிங்க் டேப்லெட்ஸும் போடுவோம். ஃபீவர் இருந்துச்சுனாக்கா பேராசிட்டமால் போடுவோம். இவென்ச்சுவலி 5 நாள் கழிச்சு எங்களுக்கு ஃபீவர் எல்லாம் போயிடுச்சு, பாடி பெயின் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் லைட்டா டயர்டா இருந்துச்சு தவிர லைக் எங்களுக்கு பெருசா ஒன்றும் பெரிய இது இல்லை. எல்லாம் மைல்ட் சிம்டமேட்டிக்ங்கிறதுனால ஒன்றும் பெருசா இஷ்யூ இல்லை. ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே உங்க கூட பேசினப்போ பயங்கரமா ஓகே நாளைக்கே எனக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுச்சு. ஏன்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுச்சு, நம்மளோட பாடி எல்லாம் செம வீக் பாடி, கண்டிப்பா எப்படியாவது நம்மளுக்கு வந்துடும். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நானுமே, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி. ஆனா ஒரு 2 டேஸ்லயே உன்னோட வாய்ஸ்ல இருந்து ரொம்ப ஒரு
ஜஸ்ட் 2 days கேப் தான் நான் வந்து உங்ககிட்ட நான் ரியலைஸ் பண்ணது. ஒரு 2 நாள்லயே டக்குன்னு ரொம்ப நார்மல் ஆகி, அது ஏன் நீ நினைக்கிற? மேபி நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டனாலயா, இல்ல உன்னோட பாடியே அதுக்கு அப்படிதான் ரியாக்ட் பண்ணுதா? அது ஒருத்தரோட பாடி வந்து டிஃப்ரெண்ட், அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பொறுத்து. ஸோ நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே விட்டுருங்க, குடிக்காதீங்க, விட்டுருங்க. ஏன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அப்படியே சப்ரஸ் ஆயிடும். இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் ரீஜென்ரேட் ஆகுறது அப்படியே சப்ரஸ் ஆயிடும். உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படியே கம்மியாச்சுனாக்கா, தி ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ டிசீஸ், நாட் ஒன்லி கொரோனா ஃபார் தட் மேட்டர், கெட்டிங் அ டிசீஸ் வந்து அதிகமாகுது. ஸோ நீங்க ஆல்கஹால் கன்சம்ஷன் கம்மி பண்ணிட்டீங்க இல்லை விட்டுட்டீங்கன்னாக்கா, உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் அடிக்கடி ரீஜென்ரேட் ஆகி உங்களோட டிசீஸ் எதிர்ப்பு சக்தி வந்து லைக் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்க பாடியில. அண்ட் ஸ்மோக்கிங் ஏன் நான் சொல்றேன்னா, வேண்டான்னு சொல்றேன்னா, நீங்க ஸ்மோக் பண்ணீங்கன்னா மேஜரா அஃபெக்ட் ஆகுது லங்ஸ்ல தான். கொரோனா வந்துச்சுனாக்கா ஆப்வியஸா பிரெத்லெஸ்னஸ் தான் வரும், உங்களோட லங்ஸ்ல தான் டைரக்டா அவங்க ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. ஸோ நீங்க ஸ்மோக் பண்ணீங்கன்னா இவென்ச்சுவலி உங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு, வென்டிலேட்டர்ல வைக்கிறதுக்குலாம் சான்சஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஸோ அப்படி போயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் மர்கையா சாலா தான், டெத் தான். அதனால நீங்க அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு பதிலாக நீங்க ப்ரிகாஷனரி மெஷரா நீங்க இந்த கபசுர குடிநீர் குடிக்கிறது, இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் பண்றது, இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸை கம்மி பண்ணி விட்டுறது, அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று பண்ணீங்கன்னாக்கா நீங்க வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேட் ஆயிரும். பிளஸ் ஹையர் சான்சஸ் ஆஃப் ஃபைட்டிங் த டிசீஸ். அவ்வளவுதான், அதான் மேட்ரு. என்ன கானி பயங்கர பொறுப்பா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கே. நீங்களும் சொல்ற மாதிரி முதல் 3 நாள் கொஞ்சம் அதிகமா ஃபீவர் இருந்துச்சு. பிளஸ் இந்த டயட்டு, இந்த சாப்பாடு, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்த உடனே எங்களுக்கு உடனே ஸ்வெட் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே வி ஸ்டார்டட் பழைய மாதிரி பசிக்க ஆரம்பிச்சிச்சு, பழைய மாதிரி டேஸ்ட் ஸ்மெல் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ வி நியூ எங்களுக்கு வந்து நாங்க வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். உடனே நாங்க வந்து எதை பத்தியும் கவலைப்படல. ஓகே, கொரோனாவே இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ரெக்கவர். ஈவன் எனக்கு வந்து என்ன கன்சர்ன்னாக்கா, நம்ம கூட எப்படியாவது ரெக்கவர் ஆயிடுவோம். அம்மா அப்பா தான் மேட்ரு. அம்மா அப்பா வந்து ஏஜ் பர்சன், அவங்க எப்படி ரெக்கவர் ஆக போறாங்க. பட் டு மை சர்ப்ரைஸ் என்னை விட அவங்க தான் நல்ல நிறைய டயட்ல இருக்காங்க. நம்ம தான் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன் சாப்பிடுறோம். நடுவுல அதெல்லாம் எடுத்துக்கலாமா, இல்ல ஸ்ட்ரிக்ட்லி நோவா? இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபுட் ஆர் நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஃப்ரைட் ஃபுட், டீப் ஃப்ரைட், ஸ்பைசி, சால்ட்டி எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், நாக்கு செத்து போச்சு. உனக்கு தெரியும் என்னால கஷ்டம், பட் ஸ்டில் நான் வந்து எப்படி திம்பேங்கிறது உங்களுக்கு தெரியும். பேய் டிவி திம்பேன். இப்போ ரீசெண்டா வந்து இப்போ கூட சொல்றாங்க, நெக்ஸ்ட் என்னடா பண்ண போறேன், போய் நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போனா செருப்பு பிரிஞ்சிடும், சிக்கன் பிரியாணி கைது வச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா, நம்ம நிறைய மாத்திரை எடுக்கிறோம், நம்மளோட வயிறு புண்ணா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த டைம்ல நீங்க போய் ஃபுல்லா மசாலாவை உள்ள லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள போய் அப்படியே கொப்பளிச்சிரும். அதனால வந்து அதெல்லாம் வேண்டாம். நார்மல் லெஸ் ஸ்பைசி, லெஸ் ஆயிலி ஃபுட் எடுத்தீங்கன்னாக்கா ஈஸி டு ரிகவர் ஃபாஸ்ட். அவ்வளோ, வேற எதுவும் கிடையாது. அண்ட் கானி, எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான குவெஸ்டின் கேட்கணும்னு இருந்தது. இப்போ நீங்க அங்க போனதாகட்டும், அதுக்கப்புறம் அங்கிருந்து நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமாகட்டும், கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க? எப்படி அந்த ஸ்டெப்ஸ் நடக்கிறதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருந்ததா? கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி தோணுதா? லைக் உன்னோட இன்புட்ஸ் அதுக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகல. ஓகே, நான் வந்து பிரைவேட் பக்கமே போகல. எல்லாமே எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு நான் டெஸ்ட் பண்ணதும் கவர்மெண்ட்ல தான் டெஸ்ட் பண்ணேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான், ஓமந்தூரா எஸ்டேட்ல தான் போயிட்டு எனக்கு சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்களும் கூட, அங்கதான் எனக்கு மெடிசன்ஸ் கொடுத்தாங்களும் கூட. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஒரு ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன் மாதிரி. வந்து இதுதான் மெயின் ப்ரியாரிட்டி, முதல்ல அவங்க அதை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க. அதான் நான் சொல்றேனே, காலையில 10 மணிக்கு எனக்கு கொரோனா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது. ஹாஃப் அன் ஹவர்ல எங்க வீடு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எனக்கு ஒருத்தர் டக்குன்னு கால் பண்ணி, நீங்க 4 பேருமே பாசிட்டிவ், நீங்க 4 பேருமே ஆம்புலன்ஸ்ல ஏறணும், இந்த டைமுக்கு இங்க போவாங்க, இந்த சிடி ஸ்கேன் ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணாங்க. அங்க போனவொடனே எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்குது. எந்த கேப்புமே விடல. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவை, எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்படியே லைக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்க மெடிசன்ஸ் உட்பட எல்லாமே, நான் இது வரைக்கும் ₹1 கூட நான் செலவு பண்ணல. எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துச்சு. டெஸ்டிங்ல இருந்து, மெடிசன்ஸ்ல இருந்து, எல்லா அட்வைஸ்ல இருந்து எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்து வந்து இறக்கி விட்டுறாங்க, சீல் பண்ணி வச்சிடறாங்க, டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சிடறாங்க. டெய்லி வந்து ஒரு 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 கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஐசோலேஷன் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. டெய்லி எங்க எல்லாருக்குமே தனித்தனியா இண்டிவிஜுவலா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கா, சாப்பாடு தெரியுதா, டேஸ்ட் தெரியுதா, இந்த மாதிரி
லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் வேணுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி கேட்குறாங்க. நம்ம எதனா ஒரு பிரச்சனை அப்படி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா இமீடியட்டா அங்கே இருந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. வண்டர்ஃபுல் ஜாப். அதுலயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும்ல, குறைஞ்சிரும். ஏன்னா எங்களுக்காக யாரோ இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட்லயே வந்து எங்களுக்கு அப்படியே நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஒரு 4-5 டேஸ்லயே நார்மலைஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் மட்டும் தான் இந்த क्वेश्चन கேட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ்ல அவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்கங்கிறது. ஆமா, டெய்லி ஃபோன் பண்ணி டெய்லி காலையில அவங்க எழுப்பி விடுறதே அவங்க தான் என்ன எழுப்பி விடுவாங்க. ஹலோ சார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அப்படிவாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பரவாயில்ல செம. நான் சீரியஸா இந்த ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் கால் பண்ணிருப்பாங்க. நான் எனக்கு ஒரு ஜெனரல் மென்டாலிட்டி இருக்கும்ல, லைக் ஐயோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஏன்னா யோசிக்கவே விடல. அவங்க டைரக்டா கூட்டு போயிட்டாங்க, நீ வாப்பா ராஜா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. பட் ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்கிறது தான் ஃபேக்ட். ரொம்ப கிளீனா இருந்தது, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிளீனா இருக்கு, டீசெண்டா வச்சிருக்காங்க, டீசெண்டா நடத்துறாங்க. உங்களை வந்து தண்ணியெல்லாம் ஒழிக்கலாம் இல்லை, நார்மலா வந்து கூப்பிட்டு போய் நார்மல் ஹாஸ்பிட்டல் நீங்க என்ன பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு வந்து அதே தான் பண்றோம். சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. மீன்ஸ் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி பயங்கரமா வெளியில எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, வீட்டுல இருக்க மாட்டாங்க, ரைடு அதிட்டு நல்லா போயிட்டு. அண்ட் ஆல்ரெடி லாக்டவுனே பாரமா நினைச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த 14 டே ஆசிலேஷன்ங்கிறது பிசிக்கலா நிறைய அண்டர்கோ பண்ணணும், அப்புறமா மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த 14 டே ஐசோலேஷன் பீரியட்ல, ஏன்னா வீட்லயும் நீங்க 4 பேர் சேர்ந்து இல்லை, எல்லாரும் நீ சொன்ன ஞாபகம் இருக்கு, எல்லாரும் தனித்தனியா தான் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வேற, 4 பேரோட மூஞ்சியும் அப்ப தான் பார்த்து முடியும், பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு உன்னோட கேரக்டர் இன்னுமே நல்லா தெரியும். மீன்ஸ் நிறைய பேர் சுத்தி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டைப், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. எப்படி அந்த லோன் டைம் அப்படிங்கிறது எப்படி ப்ரொடக்டிவா இருந்துச்சா இல்ல மிசரபிளா இருந்துச்சா? அது எப்படி சொல்லணும்னா 14 நாள் நம்ம கையில இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு என் ஆஃபீஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, நீ வந்து 14 நாள் நீ வேலைலாம் பண்ணுவேன்னா ரெஸ்ட் எடு ராஜா, அவனுக்கு லீவ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்துட்டாங்க. ஸோ அது அந்த வயசுல அந்த சைட்ல வந்து என்னால் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஒர்க் நான் வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்து ரீஜுவேட் பண்ணி என்னோட பாடி கண்டிஷன் திருப்பி பேக் டு நார்மல் தான் எடுத்துட்டு வரணும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம எதனா ஒன்று பண்ணி கேம் விளையாடலாம், கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடலாம், இல்லை நம்ம வந்து லிரிக்ஸ் எழுதலாம், எதனோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சுவா. எதுவுமே பண்ண முடியல. எல்லாம் ஒரு பாயிண்ட் மேலே போர் அடிச்சிடும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தனித்தனியா ரூம்ல இருக்காங்க. இப்போ நான் அம்மா கிட்டயும் பேச மாட்டேன், தங்கச்சி கிட்ட பேச மாட்டேன், அப்பா கிட்ட பேச மாட்டேன். எல்லாம் அவங்கவுங்க வேலையில இருப்பாங்க. நான் சாப்பிட்ட சாப்பாடு நானே கிளீன் பண்ணிடணும், நான் என்னோட ட்ரெஸ்ஸை நானே துவச்சிக்கணும். வேற யாரும், ஏன்னா ஒருத்தரோட ரெக்கவரி ரேட் வேற மாதிரி இருக்கும். இப்போ எங்க அப்பா நல்லா ரெக்கவர் ஆயிருப்பாரு, நான் ரெக்கவர் ஆயிருக்க மாட்டேன். என்னோட வைரஸ், என் உடம்புல இருக்க வைரஸ் திருப்பி எங்க அப்பாவுக்கு போயிட்டு அது அந்த கொலாப்ஸ் அது வந்துடக்கூடாதுன்றதுனால எல்லாருமே தனித்தனியா இருக்க சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து தனித்தனியா ரூம்ல இருக்கோம். பாத்ரூம் யூஸ் பண்றது சரி, குளிக்கிறது சரி, எல்லாம் தனித்தனியா அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க 14 நாள் தனித்தனியா இருக்கும். பேசிக்கா வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து நிறைய தனியாக அப்படியே உட்காந்து எவ்வளோ நாய் தான் உட்காந்து டிவி பார்ப்பீங்க, எவ்வளோ நாய் தான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்க, எவ்வளோ நாய் தான் அமேசான் பிரைம்ல வீடியோ பார்ப்பீங்க, யூடியூப் பார்ப்பீங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகி அப்படின்ற மாதிரிலாம் ஆகி, எப்படா என்ன வெளியில விடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிறைய விஷயத்துல நான் என்னை என்கேஜ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயத்துல நான் என்கேஜ் பண்ணது வந்து கொரோனாவை நம்ம எப்படி டிஃபீட் பண்றது அப்படின்றது. நிறைய வீடியோஸ், நிறைய ரிசர்ச், நிறைய மெட்டீரியல்ஸ், எந்த மெடிசன் எதனால சாப்பிட்டா எப்படி ஆகும், உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகும் கொரோனா வந்துச்சுன்னா, போஸ்ட் கொரோனா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் எனக்கு நிறைய டெய்லி கால் பண்ணி எப்படி இருக்கு அப்படி இருக்கு ஓகே, ஸோ எப்படி இருக்க அதெல்லாம் கேட்டு எப்படி ரெக்கவர் ஆகுது. அதில் பீப்புள் ரொம்ப முக்கியம். பீப்புள் வந்து அடிக்கடி உங்களுக்கு உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை விட்டுற மாட்டாங்க, உங்களை பார்த்துப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே they'll be there for you. ஸோ அது வந்து ஐ ரியலைஸ் இட் a lot in this 14 days. ஸோ அப்படி இப்படின்னு போயிடுச்சு, 14 days போயிடுச்சு. பட் கொஞ்சம் காண்டா தான் இருந்துச்சு. ஆனால் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கொரோனா வந்தோடனே வெயிட் லூஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னாலாம் நிறையவே வெயிட் லூஸ், திடீர்னு தொப்பையெல்லாம் காணும், எங்கடா போச்சு சொல்லி கீழெல்லாம் பார்த்தேன். ஸோ வெயிட் செமையா லூஸ் பண்ணுவீங்க, நல்லா சாப்பிடணும் ஆக்சுவலாக. ஓகே. அண்ட் ஆக்சுவலியா நீ வந்து அந்த தொப்பை மேட்டர் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதை எவ்வளவு சந்தோஷமா சொன்னங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ ஓகே, அப்படி நம்ம வந்து சரி ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கேன்னு நினைச்சு லைட்டா ஓகே அப்படி ஆறுதல் படுத்திக்கலாம் இருக்கலாம். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபா வீட்டுல இருந்து, நான் இருந்த பாத்தீங்களா, நம்மளுக்குலாம் வராதுப்பா, நம்மளுக்குலாம் எதுக்குப்பா வரப்போகுது, நம்ம என்ன ஃபாரினர் கிட்ட கான்டாக்ட் வச்சிருக்கோம், வெளியூர் போகிறோமா ட்ராவல் பண்ணுறோமான ஒரு மென்டாலிட்டியில இருக்கிற எனக்கு, இன்க்ளூடிங் நான் மாஸ்க் யூஸ் பண்ணி ஹேண்ட் சானிடைஸ் பண்ற எனக்கு, என் ஃபேமிலிக்கு வந்திருக்குன்னா, ஸோ
முக்கியமான மேட்டர் என்னன்னாக்கா எப்படி வரும் எங்கேருந்து வரும் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும்ன்ற மாதிரி டக்குன்னு வந்துடுச்சு அது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், நான் சஜஸ்ட் பண்றேன்னா அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டியில எப்பயுமே விஜிலண்டாவே இருங்க. வெளியில மோஸ்டா போகாதீங்க. ரொம்ப நீட் இருந்துச்சுன்னா போங்க. ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்றது சில பேர் எப்படி போடுவாங்கன்னா மூக்கை வெளியில விட்டுட்டு வாய்க்கு மட்டும் இப்படி போட்டு வச்சிருப்பாங்க, சில பேர் கழுத்துக்கு போட்டிருப்பாங்க, சில பேர் காதுக்கு மட்டும் போட்டு தலைக்கு மேலே போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் இதெல்லாம் வெளியில இருந்து. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நார்மலாக லைக் எப்படி யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம் இதுலேருந்து. அதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இந்த மாஸ்க் பத்தி நீ சொல்றப்போ நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, சில பேர் அந்த நார்மல் மாஸ்க் இருக்கும்ல அதேவே 2 மாசமா ஒரே மாஸ்க் தான் வச்சிட்டு இருக்காங்க. இங்க போடுறது என்னன்னா, நான் இப்ப 4 பேர் நாங்க 4 ரூம்ல இருந்தோம்ல, நாங்களும் தனித்தனியா மாஸ்க் போட்டுக்கணும். அதை நாங்க 2 நாளைக்கு ஒரு தடவை துவைக்கணும். அதை நாங்களே துவச்சு நாங்களே காய வச்சு நாங்களே யூஸ் பண்ணுவோம். அது துவைக்கணும். ஆக்சுவலா துவச்சு ரீயூசபிள் மாஸ்கா இருந்தா துவைக்கணும், ரீயூசபிள் இல்லாத மாஸ்கா இருந்தா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு புது மாஸ்க் போகணும். ஸோ இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு இருக்கு. ஆக்சுவலா அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல இருக்கவங்களே அந்த சில்மிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே. அண்ட் ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு, பட் ஆல்மோஸ்ட் நீ அதுக்கு முன்னாடி ஆன்சர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 14 days முடிஞ்சிருக்கு. நாளையிலேருந்து நீ ரிலீஸ் ஆக போற. என்ன பண்ணணும்னு தோணுது? உனக்கு வெளியில போகணும்னு தோணுதான்னு நான் கேட்க வந்தேன். பட் உன்னோட ப்ரீவியஸ் ஆன்சர் வச்சு பாக்குறப்போ நீ அது சொல்லுவியான்னு எனக்கு ஷுவர் கிடையாது. பட் இன் ஜென்ரல் ஓகே, இதெல்லாம் நீ ஓவர் கம் பண்ணியாச்சு. நாளைக்கு உனக்கு விடுதலை கிடைக்க போகுது அஃபீஷியலி. ஸோ என்ன நீ வந்து முதல்ல பண்ணணும்னு நினைக்கிறேன்? தி ஃபர்ஸ்ட் திங் ஆஃப்டர் திஸ். நான் அப்படியே இமேஜின்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நான் எப்படி நான் வெளியில போவேன் அப்படிங்கிறதுலாம். நான் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு, சன்லைட்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இந்த படையப்பா படத்துல வர ரம்யா கிருஷ்ணன் மாதிரி வெளில போய் கண்ணை அப்படியே கூசம் பக்கத்துல இருந்து கூலிங் கிளாஸ்ல எடுத்து போட்டு அப்படியே வெளில ஸ்டெப் அவுட் ஆயிட்டு கார்ல முதல்ல போட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்க ஏரியா ஒரு 10 வாட்டி சுத்துவேன். கார் விண்டோஸ் எல்லாம் திறந்து வெளியில போயிடலாம், கார் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரு 10 வாட்டி சுத்திட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு மெரினா பீச் போகணுமோ அங்க போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அப்படியே கார் விட்டுட்டு அப்படியே ஃபுல்லா ஊர். இதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா 4 நாள் லீவ் போட்டிருக்கேன் எங்க ஆஃபீஸ்ல. 4 நாள் லீவ் போட்டு ஊர் சுத்தத்துக்குனே நான் போட்டிருக்கேன். நம்மளால பிரியாணி தான் சாப்பிடதான் முடியல, பக்கத்துல பிரியாணி கடையில போயிட்டு அப்படியே நல்லா மூந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் போட்டிருக்கேன். நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் எத்தனை நிறைவேறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி லைக் ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க வெளியில போகலாம், அதுக்குன்னு நீங்க வெளியில போகணும்னு அவசியம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஸோ இன்னும் கூட உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து கம்மியா தான் இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகட்டும், கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போங்க. வெளியில போறதுன்னா போங்க, இல்லைன்னா வீட்டுல இருங்க தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. பட் நான் அந்த ஒரு நாள் நான் வெளியில சுத்தாம விட மாட்டேன். ஆமா, வெளியில உள்ள இருந்துகிட்டே சுத்தணும், காருக்குள்ள இருந்துகிட்டே. ஆமா, காருக்குள்ள இருந்துகிட்டே சுத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. சூப்பர். அண்ட் 4 பேருக்குமே இப்போ எல்லாமே கிளியரா? மீன்ஸ் 4 பேருக்கும் கொரோனா? 4 பேருமே லைக் எல்லாமே 4 பேருமே ஆக்சுவலா எல்லாம் அட் அ டைம் கிளியர் ஆனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருத்தர் ஒரு பாயிண்ட்ல வந்து ரிலீஸ் ஆனாங்க, ஒருத்தர் ஒரு பாயிண்ட்ல வந்து ரிகவர் ஆனாங்கிறதா உண்மை. அது அவங்களுக்கு தான் தெரியும், லைக் அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஓவராலா மெஜாரிட்டி ஒரு 5 to 7 daysல வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ரெக்கவரிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டாங்க. சூப்பர். அண்ட் என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் பயத்தோட இருப்பாங்க. இப்போ எனக்கே நான் உங்ககிட்ட டெய்லியும் புலம்பிட்டு இருக்க மாதிரி, எனக்கு இன்னைக்கு தலை சுத்துது, எனக்கு கொரோனாவா, நேற்று வந்து எனக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு கொரோனாவான்னு ஒன்று லிட்ரலி நான் உன் கொரோனாவோட சேர்ந்து நானும் உன்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி வேற ஏதோ சிம்டம்ஸ் வச்சுட்டும் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஒண்ணுமே இல்லைனாலும் நாளைக்கு நம்மளுக்கு வந்துருமோன்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் ரொம்ப அலட்சியமாகவும் இருப்பாங்க. இந்த எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து ஒரு கொரோனால இருந்து சர்வைவ் ஆகி வந்த ஒரு பர்சனா நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற கானி? நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலா நான் இது சொல்லக்கூடாதுதான். நான் வந்து ஐம் நாட் an authorized person, ஐ மீன் ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது. பட் ஒரு பேஸ்ட் ஆன் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இதே டைம்ல உங்களுக்கு மழை பெய்யுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நீங்க வேற எதனா ஃபுட் சாப்பிட்றீங்க, ஃபுட் பாய்சன் ஆகலாம், வேற ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. மேஜரா என்ன சொல்றேன்னா, டெம்பரேச்சர், பாடி பெயின், லாஸ் ஆஃப் செல், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு ஃபீவரோட பேசிக் சிம்டம்ஸ் தான். என்ன கேட்டா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதனா க்ளூமியா இந்த மாதிரி எதனா சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் ஐசோலேட் யுவர் செல்ஃப். நீங்க வந்து மிச்சவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு நாள் பாருங்க, அப்படி உங்களால முடியலையா, ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப டைலமாவா இருக்கா,
போய் டெஸ்ட் எடுத்துருங்க, கொரோனா டெஸ்ட் எடுங்க, அது பாசிட்டிவா நெகட்டிவ்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ பயப்படாதீங்க, டெஸ்ட் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய என்ன கேட்டால் டெஸ்ட் எடுக்காமையே நிறைய பேர் அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்களா, அவங்க தான் வந்து மேஜராக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ரீசனாவோ இருக்குமோ அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர் வருது, அவர் டெஸ்ட் எடுத்துருக்க மாட்டாரு, அவர் குவாரண்டைனில் இருக்க மாட்டாரு, அவர் ஜாலியாக வெளில சுற்றி இருப்பார். சில பேருக்கு சிம்டம்ஸே வராது, அவங்க பேர் ஏசிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சிம்டம்ஸே கிடையாது, பட் அவங்க கொரோனா கேரியராக இருப்பாங்க. இன்குபேஷன் பீரியட்ல அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது. அவங்க கூட ஒரு 70 years ஏஜ் பர்சன் கான்டாக்ட்ல வராங்கன்னா 70 years ஏஜ் பர்சனுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் ஆஃப் சிம்டம்ஸ் அண்ட் அதிக சான்சஸ் ஆஃப் இது ரிஸ்க். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு எதனா ஃபீலாக இருக்கு, உங்களுக்கு எதனா வந்து முடியல, உடம்பு சரினா டக்குன்னு ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க. சூப்பர் கானி, அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா, உன்னோட டைம் எடுத்து நீ இதெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு. கண்டிப்பா கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்புட்ஸ் நீ கொடுத்துருக்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆல்சோ நீ சரியாகி நாளையிலிருந்து ரிலீஸ்க்கு வேற ஆக போற, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. சீக்கிரமா நம்ம சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய், டேக் கேர் டா, டேக் கேர், பாய் பாய். ஹாஃப் பொண்ணு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக் போட்டுடுங்க, தம்ஸ் அப் பண்ணிடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பாய் டா, பாய் 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 பாய். ஸோ கைஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆகாதீங்க பேனிக்கு, ஆனால் டெய்லியும் குடிங்க கபசுர டானிக்கு. முகத்துக்கு மறக்காம போடுங்க மாஸ்க்கு, ஏன்னா இப்போ அதுதாங்க நம்ம டெய்லி டாஸ்க்கு. ப்ரிகாஷன் இல்லைன்னா லைஃப் ஆயிடுங்க ரொம்ப ரிஸ்க்கு. அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஹாஃப் பாயில் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.